السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், அல் குர்ஆன் கூறக்கூடிய மிகச்சிறந்த 4 துஆக்கள். இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள சோதனைகளை அல்லாஹ் நீக்குகின்றான், கவலைகளை நீக்குகின்றான். அல்லாஹ்வினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான 4 துஆக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனிலே ஏராளமான துஆக்கள் இருக்கின்றது. நபிமார்கள் ஓதிய துஆக்கள் அல் குர்ஆனிலே இருக்கின்றது. இறைநேசர்கள் ஓதிய துஆக்கள் அல் குர்ஆனிலே இருக்கின்றது. இவ்வாறு அல் குர்ஆன் கூறக்கூடிய மிக முக்கியமான 4 துஆக்கள். ஹஜ்ரத் ஜஅஃபர் சாதிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு தடவை மதீனாவுக்கு செல்கிறார்கள். அவர்களிடமிருந்து கல்வி கற்க மக்கள் அந்த இடத்திற்கு வருகிறார்கள். அப்பொழுது அவர்கள் மக்களிடம் இந்த 4 விடயங்களை கடைபிடிக்காத 4 வகை மனிதர்கள் மீது எனக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது என்று ஹஜ்ரத் ஜாஃபர் சாதிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள். இதில் முதலாவது, சோதனைகளில் சிக்கியுள்ள மனிதன். ஒரு மனிதன் சோதனைகளில் சிக்கியிருக்கின்றார் என்றால் அவர் யா அர்ஹமர் ராஹிமீன், யா அர்ஹமர் ராஹிமீன், கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளனே என்று கூறாமல் இருப்பதைக் கண்டு எனக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது என்று ஹஜ்ரத் ஜாஃபர் சாதிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள். குர்ஆனில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி வ அய்யூப இத் நாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனிய ضுர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், மேலும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய இரட்சகனே, நான் சோதனையில் சிக்கியுள்ளேன், நீ அர்ஹமுர் ராஹிமீனாக இருக்கின்றாய் என்று கூறினார்கள். இந்த துஆவின் பலன் குர்ஆனிலே கூறப்பட்டுள்ளது. நாம் அவருடைய துஆவை ஏற்றுக்கொண்டோம், மேலும் அவருடைய சிரமத்தை போக்கினோம் என்று அல்லாஹ் சூரத்துல் அம்பியாவிலே 83வது வசனத்தில் குறிப்பிடுகின்றான். இதனை கூறிய ஜஅஃபர் சாதிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், சோதனையில் சிக்கியுள்ள மனிதன் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய இந்த யா அர்ஹமர் ராஹிமீன் என்ற வார்த்தையை ஓதாமல் இருப்பதைக் கண்டு நான் ஆச்சரியமடைகிறேன் என்று கூறினார்கள். இரண்டாவது மனிதனை கூறினார்கள். கவலையில் சிக்கியுள்ள மனிதர் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றிலே இருக்கும்போது ஓதிய துஆவை ஓதாமல் இருப்பதைக் கண்டு எனக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது என்று கூறினார்கள். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பெரிய மீன் அவர்களை விழுங்கிவிட்டது. அவர்கள் மீனினுடைய வயிற்றிலே இருந்து இந்த துஆவை ஓதினார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவரை அந்த மீனுடைய வயிற்றிலே இருந்து அல்லாஹ் வெளியேற்றினான். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, வணக்கத்திற்கு தகுதியானவன் இல்லை, நீயே எல்லாவித குறைகளை விட்டும் பரிசுத்தமானவனாக இருக்கின்றாய், நான் பாவம் புரிந்தவனாக இருக்கின்றேன் என்று இந்த துஆ அல் குர்ஆனிலே இடம்பெறுகின்றது. அதே போன்று கவலையில் சிக்கியுள்ள மனிதன் இந்த துஆவை ஓதினால் அந்த கவலையிலிருந்து அல்லாஹ் அவரை விடுவிக்கின்றான், மேலும் அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கின்றான். அதே போன்று ஜாஃபர் சாதிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மூன்றாவது மனிதனை பற்றி கூறினார்கள். பயம், திடுக்கம் ஏற்பட்ட மனிதன். சஹாபாக்கள் பயத்தின் போது ஓதிய துஆவை ஓதாமல் இருப்பதைக் கண்டு எனக்கு ஆச்சரியமாக உள்ளது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ,
அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். சூரத்துல் ஆல இம்ரானிலே 174வது வசனத்தில் அல்லாஹ் இந்த துஆவை குறிப்பிடுகின்றான். என்ன துஆ என்றால், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இந்த துஆவின் பலன் குர்ஆனிலே கூறப்பட்டிருக்கின்றது. அவர்கள் அல்லாஹ்வின் அருள் மற்றும் கருணையை கொண்டு திரும்பிச் சென்றார்கள். அவர்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படவில்லை. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த நெருப்பிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றினான். இந்த துஆவை ஓதினார்கள். எனக்கு அல்லாஹ்வே போதுமானவன், பொறுப்பேற்பவர்களில் அவனே மிகச் சிறந்தவன் என்ற இந்த துஆவை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதினார்கள். அதே போன்று 4வது மனிதர், விரோதிகளின் சூழ்ச்சிகளில் சிக்கியுள்ள மனிதன், ஃபிர்அவுனுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு முஃமினான மனிதர் ஓதிய இந்த துஆவை ஓதாமல் இருப்பதைக் கண்டு எனக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது என்று ஜஅஃபர் சாதிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறினார்கள். என்ன துஆ? அல் குர்ஆன் கூறக்கூடிய ஒரு துஆ. நாற்பத்தி சூரத்துல் முஃமினுடைய 44வது வசனம். வஃபவ்விது அம்ரி இலல்லாஹ் இன்னல்லாஹ பஸீரும் பில் இபாத். வஃபவ்விது அம்ரி இலல்லாஹ் இன்னல்லாஹ பஸீரும் பில் இபாத். நான் என்னுடைய காரியத்தை அல்லாஹ்விடம் ஒப்படைக்கிறேன். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அடியார்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்று இந்த துஆவை யார் விரோதிகளின் சூழ்ச்சிகளில் சிக்கியிருக்கிறாரோ அவர் ஓதாமல் இருப்பதைக் கண்டு எனக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது என்று ஜஅஃபர் சாதிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னை சந்திக்க வந்த அந்த மனிதர்களை பார்த்து கூறினார்கள். இந்த 4 விடயங்களும், இந்த 4 மனிதர்களும், இந்த 4 சிக்கல்களில் இருக்கின்ற மனிதர்களும் இந்த துஆக்கை ஓதாமல் இருப்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது என்று கூறினார்கள் ஜஅஃபர் சாதிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். அல் குர்ஆன் கூறக்கூடிய மிகவும் சிறந்த 4 துஆக்கள். ஒவ்வொரு விடயங்களுக்கும் இந்த துஆக்களை நாம் ஓதினால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயங்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறு அல் குர்ஆனினுடைய ஒவ்வொரு வசனங்களும் நமக்கு படிப்பினை தரக்கூடிய வசனங்களாக, நமக்கு பாதுகாப்பை பெற்றுத்தரக்கூடிய வசனங்களாக, அல்லாஹ்வினுடைய உதவியை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வசனங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த 4ஐயும் நாம் மனனம் செய்து கொள்வோம். ஒவ்வொரு நாளும் இந்த 4 திக்ர்களையும் நாம் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததை நமக்கு வழங்குவான். நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீராக்கி நம்முடைய எல்லா காரியங்களிலும் நமக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சூனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.